உங்களுக்கு எல்லாம் மேக்னெட் மெட்டலை அட்ராக்ட் பண்ணவோ ரிப்பல் பண்ணவோ செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுவே ஒரு தவளையை மேக்னெட்டிசம் யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல பறக்க வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதுக்காக இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடச்சிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஸோ 1997 ஃபிசிசிஸ்டான ஆண்ட்ரே கெயினும் அவரோட டீமும் யூனிவர்சிட்டி ஆஃப் நிஜ்மேகனில் எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நிஜ்மேகனில் வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எல்லா ஃப்ரைடே நைட் ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறது அவங்களோட வழக்கம். இப்படி ஆண்ட்ரே ஜெயினும் அவங்களோட டீமும் விளையாடிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு 2000 டெஸ்லா சூப்பர் மேக்னெட் கிடச்சிருக்கு. இந்த சூப்பர் மேக்னெட்னா ஒன்றும் கிடையாதுங்க. இது மாதிரியான சூப்பர் கண்டக்டிங் காயில்ஸில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்போ நமக்கு அல்ட்ரா பவர்ஃபுல் ஸ்டேபிளான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதைத்தான் நம்ம சூப்பர் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது குரூப்பில் இருக்க ஒரு நபர் இந்த சூப்பர் மேக்னெட்டை வச்சு மெட்டலை தவிர வேற எதையாச்சும் லெவிடேட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ ஆண்ட்ரே ஜெயின் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு தவளையை பிடிச்சி அந்த மேக்னெட்டிக் சேம்பரில் போட்டிருக்காரு. அப்போ அங்கே உள்ள எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா இந்த ஃப்ராக் ஏரில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்திருக்கு, ஒரு ஜீரோ கிராவிட்டியில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி. ஸோ மெட்டல் தானே மேக்னெட்டிசம் விட்டு ரிப்பல் ஆகி லெவிடேட் ஆகும், பட் ஃப்ராக் எதுக்கு இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். அப்போ ஆண்ட்ரே ஜெயின் இதுக்கு காரணம் டயாமேக்னடிசம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னார். ஸோ டயாமேக்னடிசம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அயன் எடுத்துக்கிறேன், இதை நான் மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போகிறப்போ இது அட்ராக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இதை நம்ம ஃபெரோ மேக்னடிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே சில மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் காப்பர், ஜிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிட்ட கொண்டு போகிறப்போ ஸ்லைட்டாக ரிப்பல் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியலை தான் நம்ம டயாமேக்னெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம வாட்டரை கூட டயாமேக்னெட்டிக் தாங்க, இதுவும் ஸ்லைட்டாக மேக்னெட்டை கொண்டு போகிறப்போ ரிப்பல் ஆகும். இதனால தான் ஃப்ராகும் ரிப்பல் ஆகிருக்கு மேக்னெட்னாலன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஃப்ராகோட பாடியில் 70% ஆஃப் வாட்டர் இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராகை மேக்னெட்டை விட்டு வெளியே எடுக்கிறப்போ இதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, இது வந்து சேஃபாக இருந்திருக்கு. ஸோ இதுக்காக ஆண்ட்ரே ஜெயினுக்கு ஐஜி நோபல் ப்ரைஸ் கூட கிடச்சிருச்சு. ஐஜி நோபல் ப்ரைஸ்னால் இது மாதிரியான வியர்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கொடுக்குற ப்ரைஸ் தான் ஐஜி நோபல் ப்ரைஸ். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, கிரேட் டிஸ்கவரிஸ் டோன்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சீரியஸ். Sometimes they start with a curiosity and crazy ideas. நீங்களும் இந்த தவளை மாதிரி இந்த மேக்னெட்டிக் சேம்பரில் ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஆசையா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பாடி கூட 60% வாட்டர்னால தாங்க ஆயிருக்கு.